இந்த நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மெத்தட் 5 மேட்ரிக்ஸ் அப்ரோச். இதுவும் வந்து ஈஸியான மெத்தட் தான், மல்டிப்ளிகேஷனோட ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் ஒய் ஆஃப் என் ஃப்ரம் எக்ஸ் ஆஃப் என் 1 1 0 1 வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி ஹச் ஆஃப் என் கொடுத்தாச்சு 1 -1 -3 4 வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆரோ மார்க் இண்டிகேட்ஸ் 0. ஓகேவா, 0 வந்து ஆரிஜின். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்னா அதே மாதிரி வந்து எம் என் சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து எழுதிக்கோங்க. m + n - 1 6 இது எழுதிக்கோங்க. அதேமாதிரி NY வந்து கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து n வேரிஸ் ஃப்ரம் அது கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலில் ஆன்சரில் வந்து அந்த ஆரோ இது போட முடியும், ஆரோ மார்க் போட முடியும், ஆரிஜின். ஓகேவா, இப்போ எக்ஸ் ஆஃப் என்ங்கிற டேர்ம் இந்த மாதிரி எழுதிருங்க. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று வந்து ஃப்ரேம் பண்ணிடுங்க. எக்ஸ் ஆஃப் என் டேர்ம்லாம் இங்கே எழுதிருங்க, ஒய் ஆஃப் என் டேர்ம்லாம் இங்கே எழுதிருங்க. எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ரோ வந்து எப்படி வருங்கிறத நான் சொல்கிறேன். 1 × 1 இந்த ஒன்னையும் வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1. ஓகேவா, இந்த -2 இந்த -1 இந்த ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுங்கள், -2. அப்புறம் இந்த -3 ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுங்கள், -3. இந்த 4 ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 4. ஓகேவா, அதே மாதிரி தான் ஒவ்வொன்றா இங்கே இந்த ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 1. -2 இந்த ஒன்னையும் மல்டிபிள் பண்ணுங்கள், -2. அதே மாதிரி -3 × 1 -3. 4 × 1 4. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 0 வச்சு இந்த டேர்ம் எல்லாத்தையுமே இந்த டேர்ம் எல்லாத்தையுமே நம்ம பண்ணாலும் 0 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் 0. ஓகேவா, இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு, இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1 தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் 1 -2 -3 -4 தான் வரும். இதே மாதிரி 1 -2 -3 4. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ டயகனலாக வந்து நான் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடு வந்து எப்படி வந்துச்சு எதுக்குங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இதை வச்சு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து எழுதுவோம். ஓகேவா, ஒய் ஆஃப் வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 1 இருக்குல்ல, இந்த டயகனலில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு 1 வந்து அப்படியே எழுதிருங்க, 1. ஓகேவா, -1 எப்படி வந்துச்சுன்னா 1 -2 அதாவது அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 1ஐயும் இந்த -2 வந்து ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும், -1 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டயகனல் என்னென்ன இருக்குது, 0 -2 -3 -5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1 0 -3 4. அப்போ 5 -3 2. இங்கே 2. ஓகேவா, இங்கே 2 ராங்காக போட்டிருக்கோம், 1 போட்டிருக்கோம், 2. நெக்ஸ்ட்டு வந்து 1 -2 0 4. அப்போ என்ன 5 -2 5 -2 என்னது 3 எழுதியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு -2 -3 0 -5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு -3 4 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 4 எழுதியாச்சு. இப்படி தான் எழுதணும். அதனால தான் டயகனல் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த உள்ள ஒரு டேர்ம்ஸ் வந்து எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த 1 × 1 வந்து பண்ணணும் இந்த டேர்மு. அதேமாதிரி -2 × 1, அப்புறம் -3 × 1, அதுக்கப்புறம் 4 × 1 அப்படி வந்து எழுதி இந்த வேல்யூஸ் வந்து எழுதுறோம். ஓகேவா, இந்த டேர்ம்ஸ்லாம் வரும். அதேமாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் இந்த மாதிரி இந்த வேல்யூ வச்சு மல்டிபிள் பண்ணணும், இந்த வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணணும், இந்த வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, இப்படி எழுதிட்டு ஒய் ஆஃப் எழுதிருங்க. இந்த ஆரோ மார்க் வந்து எப்படி போடணும்னு நான் ப்ரீவியஸ் இதிலே சொல்லியிருக்கேன். அப்ரோச்சில் மல்டிப்ளிகேஷன் அப்ரோச்சில், அதாவது n வேரிஸ் ஃப்ரம் எப்படின்னு ஒரு பார்க்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான் 8 சாம்பிள் தான் வரும். இதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா 8 சாம்பிள் வந்துடும். இங்கே -5லேருந்து அதே மாதிரி 2 வரைக்கும் வந்து 0ல் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து -5 ஈக்குவல் டு NY வந்து அவ்வளோ வரைக்கும். n வந்து அப்போ வந்து -5 to 2 வரைக்கும் இருக்கும், அப் டு எக்ஸெட்ரா 2. ஓகேவா, அப்போ இதை வந்து டைம் ஆக்சிஸ் அப்படி தானே. அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து பென்சில் எழுதிக்கோங்க -5லேருந்து 2 வரைக்கும். அப்போ இதான் 0 வரும். ஓகேவா, இது 1 வரும், இது 0, இது வந்து -1. அப்போ நம்ம ஈஸியாக வந்து இங்கே வந்து ஆரோ மார்க் போடலாம். ஆரோ மார்க் போடலன்னா ப்ராப்ளம் வந்து தப்பு. ஓகேவா, அதனால் வந்து ஆரோ மார்க் எப்படி பண்ணணும் கரெக்டாக வந்து போட்டுருங்க. தேங்க்யூ.